அதிமுக ஆட்சி அமைந்தது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணத்தில் தேனியில் நேற்று பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா எடுத்த முயற்சியில் முல்லை பெரியாறு அணையில் 136 அடியிலிருந்து 142 அடி வரை தண்ணீர் தேக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் உயர்த்தவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சி அமைந்தது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 136 142 அடி அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம். மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு 142 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடர்பு கொண்டு கேரளாவிலே பேச்சுவார்த்தை முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் இதை செய்யவில்லை. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். இதையடுத்து போடிநாயக்கனூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்ட பிறகும் மின்சார வாரியம் கடனில் தத்தளிப்பதாக தெரிவித்தார். நகராட்சியில் பிளான் அப்ரூவல் வாங்க 1000 சதுரடிக்கு 37,000 ரூபாயாக இருந்த கட்டணம் திமுக ஆட்சியில் 74,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பத்திரப்பதிவிற்கு 10% கமிஷன் கேட்பதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு 67% உயர்த்தப்பட்டுகின்றது. நகராட்சியில் பிளான் அப்ரூவ்டு கட்டடத்துக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும். அதுக்கு 1000 சதுரடியில் அண்ணா திமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் இருந்தது 1000 சதுரடிக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டணும், நீங்க அப்ரூவ்டு வாங்கணும்னா கடை கட்டணும், அப்ரூவ்டு வாங்கினா 74,000 ரூபாய் கட்டணும். ஆக 37,000 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 100% இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, பத்திரப்பதிவு அங்க போன 10% கமிஷன் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலுமே நடந்த வரலாறு கிடையாது. நேற்றைய பரப்புரையின் இறுதியாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களாமேடு பகுதியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் 1 லட்சம் ஆசிரியர்களின் நிலை மோசமாக உள்ளதாக தெரிவித்தார். அரசு துறைகளில் 5,75,000 காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் 2.46 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் தமிழகத்தில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். தகுதி தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறலைன்னா அவர்களை நீங்க அந்த ஆசிரியர் பணியிலிருந்து விடுவிக்க வேணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆசிரியர்கள் அவருடைய நிலைமை மோசமான நிலை இருக்குது. ஆக இந்த அரசு அதற்கு என்ன செய்ய போகுது என்று இதுவரை வெளியிடப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, அரசு ஊழியர்கள் 3 லட்சம் பேர் காலி பணியிடங்கள், 2 லட்சம் காலி பணியிடம் அரசு சார்ந்த காலி பணியிடம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த 5 லட்சம் காலி பணியிடங்கள் திமுக ஆட்சிக்கு நிரப்பப்படும் சொன்னாங்க. போன சட்டமன்ற கூட்டத்தில் 50,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா சொல்றாங்க. 50,000 மீதி அதிலே 26,000 பாக்கி. ஏற்கனவே 5,50,000, இப்ப 25 5,70,000 அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது.